அதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டது. 19ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். 19ஆம் தேதி முடிவடைந்து விட்டது. ஸோ 19ஆம் முடிவடைந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தான் பேசியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து என்னோட கடமையை நான் ஆற்றிட்டேன், உங்களோட கடமையை நீங்க செஞ்சிருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பேசின விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண அரசியல் இன்னையோட ஸ்டாப் ஆக போகிறது. ஸோ மக்கள் ஓட்டு போட போறாங்க, நல்ல அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட போறாங்க. ஸோ நைட் டைம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு, முக்கியமா இந்த அரசியலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 நாள் 2 நாள் முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்குற விஷயம்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் வருகிறது. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பண அரசியல் பேசுறீங்களே, நீங்க பண அரசியல் பண்ணல அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா பிஜேபி மேல எழும். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க யாராவது ஒருத்தர் பிஜேபி காசு கொடுத்தாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, இல்ல பிஜேபி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா தமிழகத்துல, நான் அப்படியே என்ன அரசியலை விட்டு நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. யாருமே பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அண்ணாமலை மீது எக்கச்சக்கமான சர்ச்சைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. முக்கியம் அண்ணாமலை அவர்கள் 10:30க்கு மேல பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அப்ப திமுக நிர்வாகிகள் எல்லாருமே அண்ணாமலையை ரொம்ப திட்டிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு போலீஸ், காவல்துறை அந்த மாதிரி எல்லாரும் அண்ணாமலையை செமையா திட்டிருந்தாங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் சமாளிச்சாங்க. நாங்க பிரச்சாரம் பண்ணல, நைட் டைம்ல சும்மா நின்றுட்டு இருந்தோம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், மைக் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம், பிரச்சாரம் பேசினாதான் தப்பு, நாங்க எல்லாமே ஆஃப் பண்ணிட்டா நின்றுட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே பதிலா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணாமலை சொன்ன விஷயம்லாம் இப்ப ஒரு சர்ச்சையா எழுந்திருக்கு. முக்கியம் நான் அரசியல் விட்டு விலகிக்கிறேன், ஒருத்தர் பிஜேபியில இருந்து ஒருத்தர் நான் காசு கொடுத்து ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொன்னா அரசியல் விட்டு விலகுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?